ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போனோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு குடமிளகா, 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்க வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இஞ்சி வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சதை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு சட்னி முடிக்கிற வரையும் கரெக்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா இந்த உப்பு ஆட் பண்ணவே இல்லை. இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை நீள நீளமாக கட் பண்ணி வச்ச குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன். நான் ஒரே ஒரு குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ குடமிளகாய் கொஞ்சம் வதங்கணும், அதை நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதான் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிடுவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிடலாம். ஒரே ஒரு கரண்டி மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப கொடன்னு அரைச்சிடாதீங்க, ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்காமல் மீடியம் பதத்தில் அரைச்சிக்கோங்க. செம்ம காம்பினேஷனே தோசை தாங்க. இட்லியும் நல்லாயிருக்கும், பட் மொறுன்னு தோசை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.